ஹலோ கைஸ், இன்னைக்கு ஓஷியன் டோரா எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஒரு வளையத்தை வச்சு அவங்க கிரியேட் பண்ணி தடுத்து வச்சிருப்பாங்களே, அவங்க நாக்கமுறா இதனாலேயே தாக்கலான்னு போகிறா. ஆனால் அதுக்குள்ளே அது தட்டி விடுமா. அந்த இடத்துல நம்ம மைக்கோ ஏதோ ஒன்று பண்ண அவள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்கிறா. அது என்ன பவர் அது வந்து மைக்கோக்கே தெரியல. ஆனால் அவளையே அறியாமல் கையிலேருந்து வெளியில வந்திருக்கு. அங்க என்ன பவர்னு அவங்களுக்கு தெரியாதா? அதை பத்தி பேசும்போதே அங்க ஜிமே வரான். ஜிமே பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அங்க ஜிமே தடுக்கிறாங்க. நீங்க வந்து இந்த பொண்ணுங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. இவகிட்ட என்கிட்ட இருக்கிற மாதிரியே பவர்ஸ் இருக்கு. இவ தான் நெக்ஸ்ட் செயின்டஸா இருக்க போறா. விஷயோட அம்மா கரண்டா அந்த விஷயத்தை இப்ப பண்ண இருக்காங்க. இதுக்கப்புறம் அதை தடுக்கிற வேலை அது வந்து நம்ம மைக்கோட வேலை தான். அதை பண்ண போறது அவ தான். அந்த டீமன்ஸும் சொல்லுது, மாதிரி எங்களுக்கு டைம் இல்ல, நாங்க வந்து அந்த ஹாக்மேன் அவனை தடுக்கணும். அதுக்காக புதுசா இன்னொரு பீஸ்ட் ஸ்பியரை நாங்க உருவாக்கணும். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க எல்லாருமே எதுக்கு ஒண்ணு சேர்ந்தீங்க? அதை என்ன மறந்துட்டீங்களா? அதுக்கு காரணம் நம்ம விஷயமும் தோராவும் தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ வந்து எங்க வழிக்கு தடையா இருக்க. அங்க இதனாலேயே ஒரு பேரியரை உருவாக்குறாங்க. அதுல ஜிமே மாட்டிக்கிறான். அங்க மைக்கோவையும் அவங்க பிடிச்சிடறாங்களா. மைக்கோவை அவ காப்பாத்த போறா. இதனால அவளோட கையே ஒரு மாறி ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதனால உனக்கு தான் பாதிப்பு ஏற்படும். நான் இதெல்லாம் சரியல. ஒரு விஷயத்தை அழிக்கிறதுக்காக நீங்க மத்தவங்களோட உயிரை இப்படி எடுக்கிறீங்க. இப்படி இவ சொல்லும் போது ஏன் தெரியல, உஷியோட மெமரிஸ் அங்க வந்துட்டு போகுது. ஆனா அவளுக்கு உஷியோ யாருன்னே தெரியல. இதே மாதிரி மைக்கோவை சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படியே அங்க ஒரு பீஸ்ட் ஸ்பியரை அவங்க உருவாக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள நாக்கமுறை தடுக்கிறான். இருங்க ஜிமே, அந்த பீஸ்ட் ஸ்பியரை உருவாக்குறதுக்கு உங்க பிளட் லைன்ல இருந்து வந்த யாராச்சும் தான் சாக்ரிஃபைஸ் ஆகணுமா? இல்ல அப்படி இல்ல, ஒரு மனுஷனை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்பனா முடிதான் இதை உருவாக்க முடியும். அப்படின்னா நான் வந்து இதை பண்றேன். இதை கேட்டவுடனே அங்க யோகாயோட பாஸ் கேக்குது, அப்படி பண்ணலாமா? ஆனா மே வந்து கம்மனே இருக்காங்க. அதுலயும் அவங்களுக்கு தெரியுது அப்படி பண்ணலான்னு. அங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கு அங்க நாக்கமுறாவும் சொல்றான், ஏய் நீ எதுக்கும் கவலைப்படாத. ஈவன் சின்ன வயசுல இருந்தே இது வரைக்கும் ஒன்னாந்தோம் எல்லா டைமும் நான் கூடிய இருந்தேன். நீ நிறையவே எனக்கு உதவிய பண்ணிருக்க. அதே மாதிரி பார்த்தா பிக் சிஸ்டரா நான் வந்து உனக்கு உதவி பண்ணணும். இதுக்கு பதிலா நான் இதை பண்றேன். கேட்டோடனே வேணான்னு சொல்லி அவ கதறா. ஆனா யாருமே அங்க கேட்கல. ஜிமே நீங்களாச்சும் தடுங்க. அவ வந்து எதுக்கு சாக்ரிஃபைஸ் ஆகணும்? இல்ல மைக்கோ, உன்னோட பவர் வந்து எங்களுக்கு தேவை. அதே மாதிரி அவளோட டிசிஷன் அது. கம்மியாச்சும் தடுக்கிறாங்க. அவங்களுக்கும் சடனா லைட்டா மெமரிஸ் வந்துட்டு போகுது. இந்த சைடு டோராவும் அங்க அடிச்சு பொழிச்சு கேக்குது எல்லாருக்கிட்டையும், அந்த பொண்ணுங்களை எங்க வச்சிருக்கீங்க? எனக்கு அந்த பொண்ணுங்க வேணும் சொல்லுங்க. நான் அதுங்க சொல்ற மாதிரியே இல்ல. கடைசியில அதுங்க கிட்டயும் உண்மையை வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஷயமும் யோசிக்கிறான், நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாரையுமே நல்லா காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். ஜேமேயோட மதுரை வயசான லீடரு, அவங்கள ஜேமேவிய நல்லா காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். ஈவன் அதுல குதிச்சிருந்தா அப்படி எதுவும் என்னால பண்ண முடியல. நீ பைத்தியம் மாதிரி பேசாத. இந்த மாதிரி நம்ம வந்து காப்பாற்ற போறோம். இதே மாதிரி அவங்க காப்பாத்துறதுக்கு போறாங்க. இந்த சைடு மயக்கம் ஏறும் போது ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம். அவளோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அது எதுக்குன்னே தெரியாம நம்ம உஷியோட பேரை அவ எழுதி வச்சிருப்பான். அது எதுக்குன்னா நம்ம உஷியோ அடிக்கடி பொருள்லாம் தொலைச்சிருப்பான். அதுக்காக தான் இவ உருவாக்கி நின்றிருப்பாளே. அதை நான் எதுக்கு பண்ண? என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ? இல்ல அது ஒன்றும் இருக்காது. எனக்கு எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் இருப்பானா? அவனுக்கு அந்த ஐப்ரோஸ் அது பெருசா இருக்கணும். அதான் அவன் கத்துறவனா இருந்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கினே இருக்கணும். ஆனாலும் அவன் என்ன நினைச்சு நிறையவே கவலை பண்ணும். அப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது அங்க என்னன்னு தெரியல, உஷியோட ஞாபகம் அது என்னன்னு தெரியல. அவனை பத்தி நான் யோசிக்கிறேன். அந்த பையன் தான் என் வீட்டுக்கும் தேடி வந்தான். அவன் மூஞ்சிலையும் நான் அடிச்சேன். அவனை நான் வந்து விரும்புறேனோ. அப்படியே அவ குதிச்சறா. டைம்ல தான் உஷியம் வருவானா. இதை பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இல்ல யாரும் சாக கூடாது, இதனாலேயே அதுலயே அவன் குதிச்சறான். நான் பார்த்தேன் அந்த பையன் அவன் இவன் தான். அப்படியே அங்க மயங்கிறாள. அங்க டோராக்கு ரொம்ப கடுப்பாயுது. ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்னோட ஃபுட்டு கருகி போயிடுச்சுன்னா என்னால உங்களை எப்படி நல்லா சாப்பிட முடியும்? அங்க தண்டை ஷாக்க கொடுத்து அந்த இடத்தையே அது நாசமாக்குது. அதனால அவங்களுக்கு அவளுக்கும் டேமேஜ் ஆகல. ஆனா என்ன ஒண்ணு, லைட்டா அங்கங்கேயும் கருகி போயிடுது அவங்களோட உடம்பு. இதை பாக்குற யோகைஸ்க்கு ரொம்ப கடுப்பாகுது. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? அங்க பீஸ்ட் ஸ்பியரை உருவாக்கணும். நீங்க நடுவுல வந்து எல்லாத்தையுமே கெடுக்குறீங்க. அதனால உஷியோவை அவங்க பயங்கரமா தாக்குறாங்க. அடே உஷியோ, நீ என்ன பண்ணிருக்க? அவங்கள கொல்லு. இல்ல நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மள மறந்துதான் போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். டோராவாலையும் எதுவுமே பண்ண முடியல. வெறுமா அடிய ஒண்டி வாங்குறாங்களா? மைக்கோக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க ஜேமேவும் கத்துறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அடிக்க கூடாது. உங்களுக்காக எவ்வளவு விஷயத்த அவங்க பண்ணிருக்காங்க தெரியுமா? ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களோட கண்ணில் இருந்தோ கண்ணீர் வருமா? அங்க மைக்கோ கேக்குறான், ஜேமே இதை என்னால பார்க்க முடியல. ஏன்னா அவங்கள பார்க்கும் போது என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி அழுகியாவது. சொல்லுங்க, நான் வந்து எப்படி அவங்க 3 பேரையும் காப்பாற்ற முடியும்? மைக்கோ கிட்ட அவங்க சொல்றாங்க அவளோட பவரை வச்சு அவங்க 3 பேரையும் காப்பாத்துறா. மேல போறாங்களா? இன்னொரு ட்விஸ்டா அங்க டோரா மாதிரி ஏதோ ஒரு யோகை வந்து கிரியேட் பண்ணதோ அந்த ஹாக்குமன் தான் வேணும்ட்டே இப்படி பண்ணிருக்கு இவங்களை அழிக்கணும்னு. அங்க வந்ததே அந்த பீஸ்ட் ஸ்பியரை அழிக்கதான். அதே மாதிரி இவங்க 2 பேரையும் தான். அதுக்காக அந்த மத்த யோகைஸ் அங்க தாக்க போதான். உஷியோ டோரா இவங்களாம் தப்பிச்சு போறாங்களா? அங்க உஷியோ சொல்றான், வேணா நம்ம அவங்கள தனியா விட்டு போக
போக கூடாது. ஏன்னா நம்ம எப்படியாச்சும் அவங்க 2 பேரை காப்பாற்றணும். அதனால வா நம்ம போகணும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அட என்ன பேசின்னு இருக்க, உனக்கு மூளையில குழம்பி போயிச்சா என்ன? அவங்க சாகட்டும், நம்ம வந்து போலாம். அவங்களால என்னென்ன ஆச்சு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இல்ல டோரா, அவங்களுக்கு நம்மள ஞாபகம் இல்ல, அதனால நம்ம ஹெல்ப் பண்ணணும். இதே மாதிரி என்னதான் அவங்க அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு இன்னமும் அவங்க ஃப்ரெண்டு மாதான். என்ன சொல்லிருக்க, நீ என்ன பைத்தியமா? உங்க நாக்கமுறாக்கு என்ன பண்ணாங்கன்னு பாத்தியா? உங்க 2 பேரோட நிலைமைய மோசமாக்கிட்டாங்க. நீ என்னன்னா இன்னமும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இதே மாதிரியே பேசின்னு இருக்க. நல்லா மறக்க முடியாது, அவங்க ஒரு டைமும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கும் மேல நான் நாக்கமுறாவை இதுல இழுத்திருக்கேன். அதனால எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவளை நான் இழுக்க விரும்பல. இதுல வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவளுக்கு. இதெல்லாம் யோசிச்சு அவன் பயங்கரமா அழுவுறான். அங்க அதுவும் ஒத்துக்குது. சரி நீ வந்து அங்க போய் தொலை. இதனால உஷியவா அது பயங்கர வேகமா தூக்கி போகுது. அதே வேகத்தோட அந்த இடத்துக்கும் போய் சேர்றான். பரவாயில்லையே, இங்க வந்து தன்னால அந்த பீஸ்ட் ஸ்பியர் நம்மள தேடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி அந்த பீஸ்ட் ஸ்பியரை நம்ம அழிக்க வேண்டியதான். இந்த சைடு அந்த கப்பா கிட்ட ஆயில்மெண்ட் எல்லாம் இருக்கும். அது நாக்கமுறாக்கு ஹெல்ப் பண்ணு. சுத்தி லீவ்ஸை ஓட்டிட்டா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் தன்னால அவ குணமாயிடுவா. மைக்கும் பின்னாடி சொல்றான், அந்த பீஸ்ட் ஸ்பியரோட இருக்கிற அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லையா? நான் அவனுக்கு உன்னோட உதவி தேவைன்னு நினைக்கிறேன். என்னது, நான் போனோமா? வாய்ப்பே இல்ல. நான் அவனை பத்தி எனக்கு கவலைலாம் இல்ல. ஆனா ஒரு சைடு யோசிச்சு பார்த்தா அந்த ரத்தம், அந்த மீட்டு அதெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப வெறியா இருக்கு. அதனால அவன் இறக்க கூடாது, நான் தான் அவனை சாப்பிடணும். அதுக்காக ஓடிதான் போறேன். அவன் மேல எனக்கு கவலைலாம் இல்ல அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் பயங்கரமா தாக்குது. அங்க டோராவை பார்த்தோன்னே ஷியோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோரா, நீ ஃபைனலா வந்துட்டேன். நான் உன்னை காப்பாத்துறதுக்கு வரல, உன்னை சாப்பிடணும் அப்படின்னு தான் வந்தேன். மத்தவங்க கையால நீ சாக கூடாது. அதே வேகத்தோட அது பயங்கரமா எல்லாத்தையும் கொள்ளுது. முன்னாடி அங்க இன்னொரு மாஸ்டர் தாக்க வருமா, அதை நம்ம உஷியோ தாக்கி கொள்றான். இதை பாக்குற அந்த யோகாய் கும்பல் ரொம்ப ஷாக் ஆகுது. 2 பேரும் சேர்ந்து சண்டை போடும் போது ஒரு லிமிட்லெஸ்ஸா சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஏதோ 2 மாஸ்டர் ஒன்னா சேர்ந்த மாதிரி. இதே மாதிரி அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அவங்க கொண்டுறாங்க. இப்போ அந்த யோகாய் எல்லாம் கம்மன் தான் இருக்கு. பாத்தியா, நான் இதுக்காக தான் இவங்களை காப்பாற்ற வேணும்னு சொன்னேன். இவங்க நம்மளை பத்தி கவலையே பல்ல, ஒரு தேங்க்ஸ் கூட நம்மளுக்கு சொல்ல. இதே மாதிரி அந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த சைடு மைக்கோவை அவங்க கொண்டு போக போறாங்க. ஏன்னா மைக்கோ தான் அத்த சயின்டிஸ்டா இருக்க போறான். இந்த ஆக்குமென்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இந்த சாய தடுக்கிறேன் நான் பண்றேன்னு இல்ல, இதை நான் தான் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல நான் புக்கு பார்த்திருப்பேன், ஃபேண்டசி ஹீரோ புக்கு. அதுல வரது மாதிரியே இருக்கும், வில்லன்ஸ் வருவாங்க காப்பாத்த போவாங்கன்னு. இப்போ அதை வந்து நான் பண்ற மாதிரி இருக்கு. நான் ஏதோ ஒண்ணு இதை பத்திலாம் நாக்கமுறாக்க தெரிஞ்சா ரொம்ப அவ கத்துவா. நான் வந்து இப்போ போறதுக்கு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். திரும்ப விஷயம் வந்தானா அவன் கிட்ட சொல்லு, நான் வந்து இப்போ ஒரு சயின்டிஸ்டா இருக்க போறேன். அதனால சீக்கிரமா அழைச்சு என்ன வந்து அவனை காப்பாத்த சொல்லு இப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடறான். இந்த சைடு விஷயம் வரானா, இதெல்லாம் கேட்டோன்னே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். கண்டிப்பா அவளை வீட் பண்ண சொல்லு, நான் கண்டிப்பா அழைச்சு அவளை காப்பாத்துறேன். அதே மாதிரி சாயா, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட தெரியுமா? இப்படி இவங்க பறந்து போகும்போது அங்க சாய சொல்றான், என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு அவனோட கையில இருக்கும்போது லைட்டா எனக்கு ஜலஸா ஃபீல் ஆச்சு. நான் ஏதோ ஒண்ணு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அவனால பண்ண முடியும்னு. இதே மாதிரி அவன் பறந்து போக இதையும் வண்டியில யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு. இதுக்கப்புறம் தான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. நம்ம டோரா மாதிரி இருக்கிற சில பல மாஸ்டரை நம்ம பார்த்திருப்போம், பத்திலாம் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.